வணக்கம் மக்களே. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம். 4 ஹவர் டைம் ஃப்ரேமில் இருக்கும் கோல்டு ஸ்பாட்டில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஃபாலுக்கு அப்புறம் ஒரு ரீட்மெண்ட் வந்திருக்காப்புல. அதில் ஹையர் ஹை பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் ஹை பண்ணி போயிட்டுருக்காங்க. இங்கே ஒரு ஹையர் ஹை பண்ணியிருக்காங்க. இங்கே ஹையை பிரேக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த லோவை பிரேக் பண்ண கிடையாது. இந்த லோவை பிரேக் பண்ணியானா கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட் வருவீங்க. இந்த லோவை பிரேக் பண்ண கிடையாது. அடுத்து 1 ஹவரில் போய் பார்ப்போம். பார்த்தா ஹையர் ஹை பண்ணி போயிட்டுருக்கேன். டவுன் ட்ரெண்டு இல்லை, அப் ட்ரெண்டு மாதிரி தெரியுது. ஹையர் ஹை பண்ணி போயிட்டுருக்கு 4 ஹவர் டைம் ஃப்ரேமில். இப்போ இது இப்போ நம்ம 4 ஹவர்லேருந்து இப்போ 1 மினிட் டைம் ஃப்ரேமுக்கு மாறியாச்சு. 1 மினிட் டைம் ஃப்ரேமில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தா தெரியுது கிளியரான அப் ட்ரெண்டு. அதாவது ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டு கூட பண்ணாமல் கிளியரான அப் ட்ரெண்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அவனுக்குள்ளே தேங்குறேன், என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ பார்த்தோம்னா அடுத்து நடக்குதுன்னா இங்கே பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டேன். அப்போ இது வேல்யூடான ஹை தான். சரிங்கண்ணா, இது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் இதை பிரேக் அவுட் பண்ணிட்டேன். இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது, நான் தெரியும். அவன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன் ப்ரோ. இந்த ட்ரெண்ட் லைன் அவன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். அதுவும் நல்ல ஒரு இதில் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். அந்த பிரேக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நல்ல பிரேக் அவுட், சரியான பிரேக் அவுட்டு கோல்டு. இது வந்து செல்லுக்கான ஐடியா தான். இதில் பிரேக் அவுட் பண்ணும்போது செல்லுக்கான ஐடியா தான் நம்ம பார்க்கணும். இங்கே ஒரு ஹையர் ஹை பண்ணிட்டு இருந்தேன். இது ஒரு இருந்து பார்த்தா தெரியும். இங்கேருந்து இதை பிரேக் அவுட் பண்ணால் இங்கேருந்து இதை பிரேக் அவுட் பண்ண கிடையாது. பார்த்தீங்கன்னா வெயிட்டாக பண்ணிவிட்டு ஏமாற்றிட்டு கீழே இறக்கிட்டேன். அப்போ இது பிரேக் அவுட்டு, இது டவுன் ட்ரெண்டு மாற்றிட்டு. அடுத்து அவ எங்கே வரணும்னா இங்கே தான் வரணும். அடுத்த மார்க்கெட் அங்கே தான் வரணும். மார்க்கெட் இங்கே தான் வரணும். பார்த்தா தெரியுது, தெளிவாக தெரியுது. மார்க்கெட் இங்கே தான் வரணும். அந்த ரெட் கலர் லைனில் தான் வரணும் மார்க்கெட். இப்போ நம்ம 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் போவோம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் அந்த ட்ரெண்ட் லைன் போட்டது தெளிவாக தெரியுதா? 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் தெளிவாக தெரியும். இது பார்த்தா தெரியும், சரியான பிரேக் அவுட்டு. அதே மாதிரி இருந்து ஒரு ட்ரெண்ட் லைன் போயிருக்கு, பார்த்தா தெரியும். நாம கரெக்டான ட்ரெண்ட் லைன் ப்ரோ, சரியான ட்ரெண்ட் லைனு. அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணி கீழே இறக்கியிருக்கேன் ப்ரோ. இல்லை கீழே இறக்கியிருக்கேன். அடுத்து என்னன்னு பார்த்தோம்னா
லைனுக்குள்ள ஒரு சப்போர்ட் நினைக்கிறேன். சப்போர்ட்டை தொட்டு 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 கீழே இறங்குறான். கீழே ட்ரெண்ட் ஆகிறான். அடுத்த மார்க்கெட்டு அதே இங்கேருந்து இங்கே வர வாய்ப்பு இருக்கு மார்க்கெட்டு. அடுத்து நம்மளுக்கு என்னன்னா மேலே போச்சுன்னா ஒரு செல் எடுக்கலாம். மார்க்கெட் அடுத்து இங்கே தான் இங்கே வரும். இந்த லைனை கிராஸ் பண்ணணும். சென்ட்ரல்ஸ்லாம் பார்த்தா தெரியுது. ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு, 2 ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டு. இங்கே ஒரு அக்குமுலேஷன் நடந்துட்டுருக்கு. அது உறுதியாக இங்கே பிரேக் அவுட் பண்ணுவோம். கன்ஃபார்மாக பிரேக் அவுட் பண்ணுவோம். 5 மினிட்ஸில் பண்ண கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும் நினைக்கிறேன். 5 மினிட்ஸில் பண்ணிட்டேன் பாருங்கள், கிளியரான ஆப்பர்ச்சுனிட்டி தெரியும். அந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் பண்ணும்போதே நம்ம என்ட்ரி எடுத்துருக்கலாம். தரமான என்ட்ரி அதே. இப்போ சப்போர்ட்டு ரியாக்ட் பண்ணிட்டு இப்போ கீழே இறங்கிட்டுருக்கேன். பர்ஃபெக்டான என்ட்ரி. இந்த கேண்டில் அளவு தான் நம்ம இந்த பாக்ஸ் போட்டிருக்கிறது. அந்த சப்போர்ட்டு நான் விடவே மாட்டோம் பாருங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு சொல்லுதான் ஆகும். ஒரு ரீட்ரெஸ்மெண்ட் எடுத்துகிட்டு சொல்லுதான் வரும். இங்கே வரைக்கும் வந்துடுவேன் பாருங்கள். இங்கே வரைக்கும் வருவோம். பார்த்தீங்கன்னா இங்கே வருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு என்ட்ரி எடுத்துருக்கோம். 1:2 ரிஸ்க் ரிவார்டு. இது பார்த்தீங்கன்னா தரமான என்ட்ரி தான். ரிஜெக்ஷன் பயங்கர மாதிரிக்கு ரீடெஸ்ட்டில் ஒரு என்ட்ரி எடுத்தோம். எடுத்ததில் 1:2 டார்கெட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான. இது லைவ். நாளைக்கு என்னாண்டு ரிசல்ட் என்னாண்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி ரிஜெக்ட் ஆனான்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இது நான் ஒன்றும் உங்களுக்கு லைவ் ஸ்பாட்டில் தான் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு இது ஒன்றும் பண்ண கிடையாது. ரிப்ளை ஒன்றும் கிடையாது. இது லைவ் ஸ்பாட்டு. ஆனால் எப்படி ரிஜெக்ட் ஆனால் பார்த்தீங்கன்னா டிபி ஹிட் ஆயிடுவான்னு நினைக்கிறேன்.
வேகமாக போய் பார்ப்போம் என்னன்னு. டைம் ஃப்ரேமில் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் டபுள் கன்ஃபர்மேஷன். அடுத்து நம்ம எப்படி பார்த்தோம் தெரியுதா, 4 ஹவரில் பார்த்து 1 ஹவரில் பார்த்து அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து பார்த்துருக்கோம். செல்லு க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம ஸ்டாப்பை சுற்றிட்டு வந்து இங்கே வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போ என்ன 10 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் 20 டிபி. நல்ல ஒரு ரிஜெக்ஷன் ஆச்சு இந்த கேண்டில். பார்த்தீங்கன்னா எப்படி ரிஜெக்ஷன் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா
ஹலோ கைஸ், பெரிய ரிஜெக்ஷனுக்கு அப்புறம் ஆனால் நல்ல ரிஜெக்ஷன் ஆச்சு. செல்லர்ஸ் நிறையா அப்புறம் வந்தாங்க. ஆனால் வந்த பிறகும் இப்போ பார்த்தீங்கன்னா செல்லர்ஸு டாமினேட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ இந்த கேண்டில் வந்து கரெக்டாக பெர்ஃபெக்டாக இது க்ளோஸ் ஆச்சுன்னா நான் அந்த ஸ்டாப்பை கொண்டு போய் அந்த க்ரீன் கேண்டலுக்கு மேலே வச்சுருவேன். ஸ்டாப்பை குறைச்சிட்டேன்னா கேண்டில் பார்த்துக்கலாம். ஆனால் ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அப்படி இங்கேருந்து மேலே போனேன்னா பிரேக் அவுட் பண்ணிடுவேன். அது மேலே போகலன்னா இங்கேருந்து அந்த க்ரீன் கலர் கேண்டிலை தாண்டிட்டான்னா இதை உடச்சிட்டு மேலே போயிடும். மேலே இருக்க சப்போர்ட்டை உடச்சிட்டு மேலே போயிடும். அப்படி அதை உடைக்கலன்னா மார்க்கெட்டு கீழே தான் வரும். கன்ஃபார்மாக கீழே தான் வரும். இந்த இடம் தான் மெயின் இடம். இந்த இடத்த அவன் பிரேக் பண்ணி க்ளோஸ் வச்சுட்டான்னா மார்க்கெட்டு இதை உடச்சிடும். இதை உடச்சிட்டு அடுத்து ஹையை நோக்கி போயிடும். மார்க்கெட்டு அடுத்த ஹையை நோக்கி போயிடுவான். அப்படி அதை உடைக்கலன்னா மார்க்கெட்டு டிபி கிட்டு நல்ல ஒரு வால்யூம் இருந்துச்சு, நல்ல ஒரு இது இருந்துச்சு. என்ன பண்ணுறான்னு தெரியல. கன்ஃபார்மான ஒரு க்ளோஸ் கிடச்சுன்னா நான் எஸ்எல்லை கொண்டு வந்து கீழே வச்சுருவேன். க்ளோஸ் ஒன்றும் கிடைக்கல. என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. நல்லா செல்லர்ஸ் பையர்ஸ் நல்லா சண்டை போடுறாங்க. அவனை ஓகே கைஸ், அது க்ளோஸ் பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. பையர்ஸ் கொஞ்சம் டாமினேட் ஆகிறாங்கன்னு நினைக்கிறேங்க. எனக்குள்ள பையர்ஸ் பவராக இருக்காங்க. கீழே லிக்விடிட்டி வேறு எடுத்துட்டாங்க. இன்னுக்குள்ளே இந்த பையர்ஸை பூரா எடுத்துட்டாங்க. இன்னுக்குள்ளே எந்த பையர் இல்லை. ஸ்டாப் லாஸ் பூரா இங்கே கீழே தான் இருக்கும் இருந்தால். இன்னுக்குள்ளே இருந்த ஸ்டாப்பையும் எடுத்துட்டாங்க. இன்னுக்குள்ளே பையான இன்னுக்குள்ளே ஏமாற்றிட்டு இருந்த ஸ்டாப்பை பூரா எடுத்துட்டாங்க. இன்னுக்குள்ளே பையான இந்த ஸ்டாப்பை பூரா எடுத்துட்டாங்க. இன்னுக்குள்ளே பையான ஸ்டாப் லாஸ் இன்னுக்குள்ளே போய் ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் இன்னுக்குள்ளே ஸ்டாப் லாஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா தூக்கி வெறும் 4 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இதுக்கு எதாவது பிரேக் அவுட் பண்ணிட்டேன்னா பை ப்ரோ. க்ளோஸ் வைக்கணும். நான் கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டேன்னா பை கேள்வி. இல்லைன்னா க்ளோஸ் வச்சிட்டேன்னா பை. சரி ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். என்னன்னு நாளைக்கு நான் உங்களுக்கு ரிசல்ட் சொல்கிறேன் கைஸ். ஓகே கைஸ், நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாகி போயிட்டுருக்கு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. நாளைக்கு பார்க்கலாம் கைஸ்.